ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோட ஜீவிதத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும். வாசித்த இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பேதுருவை ஏரோது சிறைபிடித்த ஒரு அனுபவத்தை நாம் வாசிக்க முடியும். ஏன் ஏரோது பேதுருவை சிறைபிடித்தான்? முதல் காரியம், பேதுருவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பேதுருவை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மேல ஆண்டருக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம், ஒரு தேவ திட்டம் இருந்தது. அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக, அநேக புறஜாதிகளை கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்தும்படியாக இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு தேவ திட்டம் உண்டாயிருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீசர்களிலும் இந்த பேதுரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருந்தார். ஆண்டவர் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்காக கடந்து போனாலும் அதுல மிக முக்கியமாய் 12 பேர்ல ஒரு 3 பேரை இயேசு கூடவே கூட்டி கொண்டு போனார். அந்த பேதுரு, யாக்கோப்பு, யோவான். அப்ப இந்த பேதுரு தேவனுடைய ஊழியத்துல, தேவனுடைய தரிசனத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு பேதுருக்கு உண்டாயிருந்தது. அந்த அப்போஸ்தலருடைய நாட்களில் ஏரோதுக்கு தெரியும், இந்த பேதுரு ஆண்டிற்காக வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனிதன் என்று சொல்லி. வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரத்துல இந்த பேதுருவை கொண்டுதான் பிறவி சப்பானி எழுந்து நடந்தான். அநேக ஜனங்களுக்கு அவன் ஒரு பெரிய ஒரு சாட்சியாய் மாறினான். இதையெல்லாம் அன்றைய நாட்கள்ல இருந்ததான ஏரோது கண்டு அவன் பேதுருவை சிறைபிடித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பல நேரத்துல எல்லாரை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நொறுக்கப்படுகிறீர்களா? அதிகமாய் ஒரு சிறைபிடிக்கப்பட்டதான ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில வருகிறதா? எல்லாரை காட்டிலும் பல விதத்திலும் நீங்கள் நெருக்கப்படுகிற அனுபவங்கள், உபத்திரவத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிற அனுபவங்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் எனக்கு இந்த நெருக்கம் வருகிறது? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை அதிகமாய் வருகிறது என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா? நான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறேன், எல்லாரை காட்டிலும் உங்க மேல தேவனுடைய திட்டம் பெரிதாயிருக்கிறது. தேவன் உங்க மேல வைத்திருக்கிறதான சித்தம் அது பெரிதாயிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளை, இந்த பேதுருவை அவன் சிறைபிடிப்பதற்கு காரணம், இந்த பேதுருவை வெளியே விடுவேன் ஆனால் இவன் அநேக ஜனங்களை கிறிஸ்துவின் இடத்துல, இயேசுவின் இடத்துல வழி நடத்துவான் என்று சொல்லி ஏரோது கண்டு பேதுருவை சிறைபிடித்தான். இன்றைய நாட்களில் உங்க மேல தேவ திட்டம் இருக்குமானால் எல்லாரை காட்டிலும் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வரும், அதிகமான நெருக்கங்கள் வரும், அதிகமான விமர்சனங்கள் உங்களுக்கு நேராய் கடந்து வரும். உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கிற அனுபவங்கள் நிறைய கடந்து வரும். நீங்கள் பாரப்படவே வேண்டாம். தேவ திட்டம் எப்படி பேதுருவின் இடத்துல நிறைவேறிற்றோ அதே போல உங்க ஜீவிதத்திலோ தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது. யோபினுடைய புத்தகம் 42:2 வாசிக்கும் போது யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. தெய்வ பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை எந்த ஒரு மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. பேதுருவினுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்த காரியத்தை ஏரோது தடுத்து நிறுத்த முடியாது. அல்லது பேதுருவுக்கு விரோதமாய் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பேதுருவை சிறைச்சாலையினுடைய அனுபவத்துக்குள்ளாக ஏரோது கொண்டு போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பேதுருவுக்காக அன்றைக்கு இருந்ததான சபையார், விசுவாச பிள்ளைகள்
கூடி ஊக்கமாக அவன் பேதுருவுக்காக ஜெபித்தார்கள். தெய்வ பிள்ளைகளை, இன்றைய நாட்களை நாம் கவனித்து பார்ப்போமானால் கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற அநேக ஊழியர்கள் விசேஷித்துவமாய் நெருக்கப்படுகிறார்கள். நிறைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். காரணம், தேவ திட்டம் அவர்கள் மேல பெரிதாய் இருக்கிறபடியினால சத்துரு தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்பி எப்படியாகிலும் ஊழியர்களை முடக்கும்படியாக, ஊழியங்களை முடக்கி வைக்கும்படியாக பல விதத்துல சத்துருக்கள் எழும்புகிறார்கள். அந்த நேரத்துல எல்லாம் ஊழியர்களை தாங்குவது விசுவாச பிள்ளைகளுடைய ஜெபம் அதிகமாய் தேவைப்படுகிறது. என் அன்பு விசுவாச பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் எந்த ஊழியர்களுக்காய் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்கள் கடந்து போகிற திருச்சபையினுடைய போதகருக்காக ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த திருச்சபையினுடைய போதகருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? கண்டிப்பாய் உங்களுடைய போதகருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது பேதுருவுக்காக விசுவாசிகள் ஊக்கமாய் அவர்கள் ஜெபித்தார்கள். அன்றைக்கு அவர்கள் என்ன சொல்லி ஜெபித்திருப்பார்கள்? கட்டாயம், ஆண்டவரே, பேதுருவை சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. தேவ சித்தம் பேதுருவினுடைய வாழ்க்கையில, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும், ஊழியம் பறந்து விரியட்டும் என்று சொல்லி அந்த பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட, ஒரு தாகத்தோடு கூட, ஊக்கமாய் உற்சாகமாய் அன்றைக்கு பேதுருவுக்காக ஒரு கூட்ட ஜனம் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க தொடங்கினது. விசுவாச பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் ஊழியக்காரனுடைய குடும்பத்துக்கு தேவை. பெரிய ஒரு தரிசனத்தோடு, தேவ திட்டத்தோடு கூட ஊழியர்கள் ஊழியம் செய்ய வரும்போது அவர்களை தாங்குவது விசுவாசிகளுடைய கடமை. விசுவாச பிள்ளைகளை, அன்றைக்கு பேதுரு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கும் பொழுது விசுவாசிகள் கூடி ஊக்கமாய் ஜெபிக்க தொடங்கினார்கள். அன்றைக்கு அந்த விசுவாசிகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் எந்த காரியத்துக்காய் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறீர்களோ, என்ன நோக்கத்துக்காய் ஜெபிக்கிறீர்களோ, எதற்காய் நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ, கண்டிப்பாய் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனை நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த விசுவாசிகளுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் பேதுரு இருந்த சிறைச்சாலைக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த சிறையிருப்பினுடைய அனுபவத்தை மாற்றும்படியாக பேதுரு இருந்த சிறைச்சாலைக்குள்ளாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இன்றைய நாட்களில் ஊழியர்களுக்காய் ஜெபிக்க வேண்டியது, திருச்சபைகளுக்காய் ஜெபிக்க வேண்டியது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் மேல விழுந்த கடமையாய் இருக்கிறது. தேவ பிள்ளைய, நாம் கடந்து போக முடியாத இடங்களிலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது, தானியேல் 6வது அதிகாரத்துல சிங்க கெபிக்குள்ளாக தானியேலை தூக்கி போட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் இறங்கி தானியேலை விடுவிக்க முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தானியேலை விடுவித்தார். பல இடத்துல சிறையிருப்பினுடைய அனுபவங்கள் வரும்போது, நெருக்கப்படுகிற அனுபவங்கள் வரும்போது ஆண்டவர் அதை பார்த்து சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல, தம்முடைய தூதனை அனுப்புகிற ஒரு ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பேதுரு இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த அறை முழுவதும் வெளிச்சம் உண்டாயிற்று. பேதுருவை கட்டியிருந்த சங்கிலிகள் எல்லாம் தெரித்து விழுந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, என்ன நோக்கத்துக்காய் ஜெபிக்கிறீர்களோ, அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். தேவன் தம்முடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். அது உங்களோட காரியங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது, உங்களுடைய ஊழியக்காரங்க, உங்களுடைய போதகர் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது, அதே சூழ்நிலையில் மத்தியில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, பேதுரு இருந்த அந்த சிறைச்சாலைக்குள்ளாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். சங்கிலிகள் எல்லாம் தெரித்து விழுந்தது. எந்த விதத்துல கட்டப்பட்ட அனுபவம் இருந்தாலும், அது ஊழியக்காரராய் இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும், எந்த விதத்துல கட்டப்பட்ட அனுபவம் இருந்தாலும், சிறையிருப்பின் அனுபவம் இருந்தாலும், ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருந்தாலும், குடும்பத்தினுடைய பிரிவினைக்குள்ளாய் ஒருவேளை நீங்கள் சிக்கி தவித்தாலும், அந்த சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்கி கொடுக்க போகிறார். வேதம் சொல்லுகிறது, தெய்வ பிள்ளையே, பேதுருவினுடைய கரத்தை பிடித்து தூதன் வெளியே சிறையிருப்பினுடைய அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கதவுகள் எல்லாம் தானாய் திற உண்டது. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து வருவாரானால், என் ஆண்டோட பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் கடந்து வருமானால், உங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட சகல கதவுகளும்
ஆண்டவர் தானாய் திறந்து கொடுப்பார். அது மனிதனால் அல்ல, அது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, அது எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட வாசல்களா இருந்தாலும் அந்த கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கும் தெய்வ பிள்ளையே. ஆமீன். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய புத்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் எழுதப்படுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தடையாயிருக்கிறது, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பிரச்சனையாயிருக்கிறது, முன்னேறி கடந்து போக முடியாதபடிக்கு எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது என்று சொல்லி நீங்கள் பாரப்படுகிறீர்களா? இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். உங்களுக்கு முன்பாய் அடைக்கப்பட்ட சகல வாசல்களும் திறக்கப்படுகிறது தெய்வ பிள்ளையே. ஆமீன். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமீன். நீங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு, அடுத்த லெவலுக்குள்ள காழ்விக்க முடியாதபடிக்கு எந்த கதவுகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாய் சத்துரு அடைத்து வைத்தானோ, இன்றைக்கு அந்த கதவுகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்காய் திறந்து கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கும் போது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாய் கர்த்தர் சகல வழிவாசல்களையும் கர்த்தர் திறந்து கொடுக்கிறார் தெய்வ பிள்ளையே. வேதம் சொல்லுகிறது, எந்த பேதுருவுக்காக விசுவாச பிள்ளைகள் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்தார்களோ, இப்ப அந்த பேதுரு சிறையிருப்பின் அனுபவத்திலிருந்து வெளியே வந்து அதே வீட்டினுடைய கதவை தட்டும் போது, ஆமீன், அந்த வீட்டில் இருக்கிற அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், ஆமீன், எந்த பேதுருவுக்காய், எந்த அப்போஸ்தலனுக்காய், ஆமீன், தரிசனம் பெற்ற ஊழியக்காரனுக்காய் விசுவாச பிள்ளைகள் ஜெபித்தார்களோ, அதே கர்த்தருடைய மனுஷன், தேவ மனுஷன் தங்களுக்கு முன்பாய் நிற்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். நான் உங்களுக்கு கடைசியாய் ஒரு வார்த்தை நான் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த காரியத்துக்காய் ஜெபிக்கிறீர்களோ, எதற்காய் பிரயாசப்பட்டீர்களோ, அதுல கர்த்தர் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் அதை கர்த்தர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி வைக்க போகிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய், பிரமிக்கத்தக்க வண்ணமாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்தத்தக்க வண்ணமாய் உங்களுக்கு நீங்க ஜெபித்த காரியத்தை அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்கள் காண தேவன் கிருபை செய்ய போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமீன் சொல்லுங்க. அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவானவரே, இன்றைக்கும் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். மகத்துவமானவரே, உங்க பிள்ளைகள் எந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் இருந்தாலும் அந்த சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றும்படியாக, ஆண்டவரே, பல விதத்திலும் கடன் பிரச்சனையினால நெருக்கப்பட்டு முன்னேறி போக முடியாதபடிக்கு எவ்வளோ நன்மைகள் வந்தாலும், எத்தனை ஆசீர்வாதங்கள் வந்தாலும், ஆண்டவரே, வெறுமையா இருக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த சிறையிருப்பின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி, ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் அடுத்த லெவலுக்குள்ள கால் வைக்கும்படியாக, உங்க பிள்ளைகள் என்ன காரியத்துக்காய் ஜெபித்தார்களோ அதை அவர்கள் காணும்படியாக, அந்த நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் இப்பொழுதே தம்முடைய தூதனை அனுப்புவீராக. ஆண்டவரே, எல்லா இருளின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி அவர்களுடைய ஜீவிதம் ஒரு வெளிச்சமாய் மாறட்டும். ஆண்டவரே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற, அந்த வார்த்தைகளை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல இப்பொழுதே அந்த மகிமை இறங்கிட்ட. ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறட்டும். நன்மை செய்யுங்க. உங்க பிள்ளைகள் உங்க நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை தந்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.